தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருப்பரங்குன்றம் மலைப்படிக்கட்டில் அமர்ந்து இஸ்லாமியர்கள் அசைவ சாப்பாடு சாப்பிடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு மலை மீது ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து நடத்தப்போவதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து அங்கு அசைவம் சாப்பிடக்கூடாது என போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகு தொழுகைக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து இஸ்லாமிய நிர்வாகிகள் 3 பேர் அசைவம் சாப்பிடும் வீடியோ பரவி வருகிறது. பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். அனுமதி இல்லாமல் உணவு வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பட்டி, நத்தம், வேடச்சந்தூர், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் நடந்து வரும் பக்தர்களுக்காக ஏராளமானோர் உணவு சமைத்து அன்னதானம் வழங்கி வரும் நிலையில் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மதுரை மற்றும் பழனி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. காலை 8:45 மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி 11:30 மணிக்கு பழனியை சென்றடையும். மதியம் 3 மணிக்கு பழனியிலிருந்து மதுரைக்கு மீண்டும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, அம்பாதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் 16 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் 2 லக்கேஜ் கம் பிரேக் வேன் பெட்டிகள் இருக்கும்.